அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த அந்த பாம்பை எல்லாம் கொண்டு உட்கார வச்சிருக்க ஒரு காவு தான் அது இடம். அங்கே ஆலமரம் தான் இருக்கும். ரோட்டு ஓரமாக தான் இந்த ஆலமரம் இருக்குது. ரோட்டில் நடந்து போகிற நான் எப்படி அந்த காட்டுக்குள்ளே போச்சுன்னு எனக்கு தெரியல. நல்லா கேட்டுக்குவேன். இருட்டுதா, ரோட்டில் லைட்லாம் இருக்குது. ஒரு நிமிஷத்தில் என் கண்ணை கட்டிட்டாங்க. என்னை அந்த காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடுச்சு. நல்லா கேட்டுக்குவேன். நான் என்ன பிறந்து வளர்ந்த ஊர் எனக்கு தெரிஞ்ச ரோடு. ஆனால் அந்த ரோட்டுக்குள்ளே நான் எப்படி அந்த காட்டுக்கு போயிடுச்சு சொல்லி பார்க்கலாம். காட்டுக்குள்ளே போன பிறகு தான் எனக்கு தெரியுது நான் காட்டுக்குள்ளே இருக்கின்ற விஷயமே. ஆனால் எனக்கு தைரியம் என்னன்னு தெரியுமா? நமக்கு அப்போ வயசு பத்தாது தான். ஆனால் அந்த குச்சி பார்த்தீங்களா, அது வந்து எனக்கு இந்த தைரியத்தை கொடுத்தாங்க. எனக்கு வந்து களரிப்பயிர் சொல்லிக் கொடுக்கும்போது அந்த குச்சியில் அடிக்கிற விதம் சொல்லி கொடுத்தாங்க. அது என்கிட்ட இருந்த காட்டி என்ன பண்ணேன், நான் திடீர்னு கையில் கல்லை அடிக்க ஆரம்பிச்சு. கல்லில் அடிச்சிட்டேன். கல்லை அடித்த உடனே எனக்கு அந்த சுதந்திரம் திடீர்னு வந்துச்சு. என் மேலே முடியல அப்போ எந்திரிச்சிச்சு. அப்போ நான் எங்கே இருக்கேன்னு மைண்ட் எனக்கு வந்துடுது. எங்கடா நம்ம காட்டுக்குள்ளே இருந்துச்சா, ஆடாடா எப்படி. அடுத்த மறுபடியும் நான் அடிக்கும்போது அந்த காட்டுக்குள்ளே அடுத்த செகண்டில் வெளியே வந்துட்டோம். நம்மளை ஒன்றும் பண்ணாதுங்க. இருந்தாலும் சின்ன வயசில் நமக்கெல்லாம் பயந்தா இந்த மாதிரி காட்டுக்குள்ளே நம்ம போகக்கூடாது. நம்மளை அப்படி தானே வளர்த்துறாங்க. காட்டுக்குள்ளே போகக்கூடாதுப்பா, அங்கே பேய் இருக்குது, அங்கே பாம்பு இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்ம வளர்த்துறாங்க நம்மளை எல்லாருமே. ஆனால் எனக்கு அந்த டைமில் அதெல்லாம் வரல. நான் எப்படி அந்த ரோட்டுக்குள்ளேருந்து காட்டுக்குள்ளே போச்சு அதுதான் எனக்கு இன்றைக்கி வரைக்கும் தெரியல. ஆனால் அந்த குச்சி இருந்த காட்டி அந்த குச்சி எடுத்து 2 கல்